குட் ஆஃப்டர்நூன். என் பேர் பவதாரணி. என்னோட நேட்டிவ் வந்து தேனி டிஸ்ட்ரிக்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் வந்து நான் சொல்லணும்னா எங்கள் அம்மாவுக்கு தான் சொல்லணும். ஏன்னா எப்போதான் சொல்லிட்டே இருப்பாங்க, நம்ம ஜென்ரேஷன்ல யாருமே கவர்மெண்ட் ஆஃபீஸர் இல்லை, நீ கண்டிப்பா கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகணும்னு. இன்னைக்கு எங்க ஊரோட ஃபர்ஸ்ட் ஃபயர் ஆஃபீஸர் நான். ஸோ வந்து அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அப்புறம் நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வந்து ரெண்டே விஷயம்தான். ஒன்று வந்து என் ஃப்ரெண்டு அந்த இடத்துல நின்றுட்டாங்க. எங்க அம்மா அப்பா இங்க இருந்தா கூட என்னை இவ்வளவு தூரம் பார்த்துருப்பாங்களான்னு தெரியாது. எல்லா விஷயத்துலயுமே ஃப்ரெண்டுன்றத தாண்டி ஒரு கார்டியன். நெக்ஸ்ட் அவங்களுக்கு வந்து இந்த தடவை கிளியர் ஆகல. நெக்ஸ்ட் இயர் நீ இந்த இடத்துக்கு வரணும், நான் அந்த இடத்துல நின்று விசில் அடிக்கணும்னு சொல்லி ப்ரே பண்ணிக்கிறேன். அந்த இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும்போது நம்ம பேசுவோம். நான் வந்து அச்சீவர்ஸ் இதை எனக்கு பண்ணு, நான் அச்சீவர் ஸ்பீச்ல அப்பதான் உன் பேரு சொல்லுவேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நாங்க நிறைய டைம் வந்து இந்த இடத்துக்கு வந்து பேசணுன்றதுக்காகவே நாங்க 1.5 வருஷம் வந்து வெயிட் பண்ணி இருந்திருக்கேன். ஸோ இந்த இடத்துக்கு வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, எல்லாரும் சொல்லுவாங்க அந்த ஊர்ல 4 பேர், ஊர்ல 4 பேர்னு. என் வாழ்க்கையிலேயே ஒரு 4 பேர்னாலதான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். எப்பனா 2019 வந்து நான் குரூப் 4 ஜாயின் பண்ணேன் சுரேஷ்ல. அப்போ வந்து ஒரு பிரைவேட் ஹாஸ்டல்ல தான் நான் வந்து தங்கியிருந்தேன். அப்போ வந்து எனக்கும் என்னோட ஃப்ரெண்டு ஒரு அக்கா, நாங்க ரொம்ப நல்லா க்ளோஸ். அப்போ வந்து இந்த கேப்ல கெடா வெட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி எங்க 2 பேத்துக்கும் இடையில ஒரு சண்டை வரும் பொழுது 4-5 கெடாவை சேர்த்தே வெட்டிட்டாங்க. அப்ப வந்து அந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா, அந்த விஷயத்த பத்தி ஃபுல்லாவே தெரியாம அந்த இடத்த விட்டு நான் வெளியே வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிச்சு. அப்ப என்ன சொன்னாங்கன்னா, இவங்களால என்னால படிக்க முடியல அப்படின்ற ஒரு நேம். எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்குமே என் லைஃப்ல நான் வந்து எனக்கு தெரிஞ்சு கத்துக் கொடுத்ததுதான் அதிகம். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் யாருக்குமே சொல்லி கொடுக்காம இருந்தது இல்லை. என் புக்ஸை எல்லாருக்குமே நான் ஒரு நாள் கூட தரமாட்டேன்னு சொன்னது இல்லை. அப்படி இருந்த பொழுது எனக்கு இந்த பேர் வந்து எனக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமா இருந்துச்சு. இது நடந்து ஒரு 2-3 வருஷம் ஆயிருக்கும். எல்லாரும் நினைச்சிருப்பாங்க நான் மறந்துட்டேன்னு சொல்லி. ஆனா நான் இருந்த 1.5 வருஷமே இதை நான் நினைக்காம தூங்கின நாளே கிடையாது. அப்ப நாங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்பொழுது ஒரு டீ கடையில உட்காந்து நானே என் ஃப்ரெண்ட் அக்கா எல்லாம் பேசிருக்கோம். என்னை இந்த மாதிரி சொல்லி வெளியே அனுப்பியிருக்காங்க. அவங்களுக்கு முன்னால அந்த 4 பேருக்கு முன்னால நான் வேலைக்கு போவேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்ப என் ஃப்ரெண்டும் சொல்லுவான், கண்டிப்பா நீ பண்ணு அப்படின்னு சொல்லி. அது மாதிரியே அந்த 4 பேருக்கு முன்னால நான் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டேஷன் ஃபயர் ஆஃபீஸரா வந்து செலக்ட் ஆகிருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப அடுத்து இருக்க அஸ்பிரன்ஸ்க்கு என்ன நான் சொல்றேன் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம யார் பேச்சையுமே கேட்க மாட்டோம். அதே மாதிரிதான் இருக்கு. பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, நான் நார்மலாவே டிஎன்பிஎஸ்சில ஏதாவது கொஸ்டின் தெரியலன்னா BC அப்படின்னு ஆன்சர் போட்டா ஒரு ஃப்ளூட்ல கிளிக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாவே ஒரு விஷயம் இருக்கும். அப்ப நான் என் ஃப்ரெண்ட கூப்பிட்டு சொல்றேன், இந்த மாதிரி ஏதாவது தெரியலன்னா BC போடு அப்படின்னு சொல்லி. இவன் என்ன பண்ணிட்டாங்க, நான் சொன்னது ஸ்டேட் எக்ஸாம், அவங்க போட்டது சென்ட்ரல் எக்ஸாம். SSC GDல போய் 1ல இருந்து 100 வரை ஃபுல்லா C கொஸ்டின். ரிசல்ட் வந்து எப்பயுமே நான் தான் பார்ப்பேன். அப்ப வந்து 17 மார்க்கு. என்ன 17 மார்க்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஃபுல்லா C. என்னைக்குமே என் பேச்சை கேட்காதவங்க அன்னைக்கு மட்டும் என் பேச்சை கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஆக்கம் அதர்வினா செல்லும் ஊக்கம் உலையான் உலைன்ற மாதிரி என்னைக்குமே நம்ம வெற்றியை தேடி போகணுன்ற அவசியமே இல்லை. நம்மளோட கன்சிஸ்டன்சியா நம்மளோட உழைப்பை வந்து எப்பயுமே கன்சிஸ்டன்ஸா போட்டாலே போதும், வெற்றி நம்மளை தேடி வரும். ஸோ எல்லாருமே வந்து டெஸ்ட் பேட்ச் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப முக்கியம். நம்ம எவ்வளவு கத்துக்கிறோம் அப்படின்றத தாண்டி நம்ம எந்தெந்த இடத்துல தப்பு பண்றோம் அப்படின்றத நம்ம கரெக்ட் பண்ணாலே பாதி வந்து நம்ம சக்சஸ் பண்ணிடலாம். ஸோ வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளோ டெஸ்ட் பேட்ச் போடுங்க. ஒவ்வொரு நாளுமே வந்துட்டு ஏர்லி மார்னிங் எழுச்சி படிங்க. அது வந்து உண்மையாவே ஒரு குட் ரிசல்ட் வந்து தரும். ஸோ எல்லாருக்குமே வந்து ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் வந்து அஸ்பிரன்ட்ஸுமே வந்துட்டு கடினமா உழைச்சு அடுத்த வெற்றியை வந்து உங்க சைடு வந்து சாத்தியமாக்கிறதுக்கான வாழ்த்துக்கள். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.